Hello friends, welcome to Samayal. Manaka சமைக்கலாம் சுவைக்க ரசிக்கலாம். இந்த வீடியோல ஒரு ஈவினிங் ட்ரிங்க்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா குடிப்பாங்க. அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. 2 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஹெல்த்தியா எப்படி செய்ய போறோம்ன்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாவில் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 முந்திரி பருப்புங்க இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா திராட்சை நல்லா பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி வறுப்பட்டு வந்தால் போதுங்க. இந்த ஃப்ளேவருக்காக தான் வறுக்கிறது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 300 ml தண்ணி. இப்போ தண்ணி நல்லா காயட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் காஞ்சி. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கணுங்க கோதுமை மாவு. நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கோம். ஸோ ஒரு கையில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டே வாங்க. ஒரு 3 மினிட்லேயே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கோதுமை மாவோடைய பச்சை வாசமும் குறைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா சுத்தமான 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. கல் மண் இல்லாத நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வெல்லம் வேணான்னு நினைக்கிறவங்க கருப்பட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ வெல்லம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான சுவையான சத்தான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மிகவும் சத்துள்ள சுவையான ரொம்ப சீக்கிரமாகவும் தயாராகக்கூடிய ஹெல்த்தியான நம்மளுடைய கோதுமை மாவு பாயாசம் ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.